ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மாமனார் மாமா இவரோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மாமா கூட இல்லை. லாஸ்ட் இயர் செலிப்ரேஷன் ரொம்ப சிறப்பாக எங்கள் புது வீட்டில் நாங்கள் ஸோ ஸோ இப்போ அவர் எங்கள் கூட இல்லை அப்படின்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஒரு சூப்பரான ஹீரோ, ஒரு 4 ஆம்பளை பசங்களுக்கு தன்னோட அப்பா தான் ஃபஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சும்மா வார்த்தைக்காக இல்லைங்க, ரியலாகவே அவர் தான் ஹீரோ. ஸோ சூப்பராக பசங்களை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ எல்லா பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பான பாசமான பசங்க. ஸோ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளை பேசிக்க மாட்டாங்க, சண்டை போட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய விஷயத்தில். ஸோ நம்ம வீட்டில் அந்த மாதிரி விஷயங்களே கிடையாதுங்க. அப்பா எது சொன்னாலும் தட்டாமல் கேட்குற பசங்க தான். ஸோ பசங்க எது சொன்னாலும் அப்பாவும் கேட்டு ஒத்துக்குவார். ஓகேப்பா இப்படி செய் பண்ணு அப்படின்ற மாதிரி. என்ன ஒரு குறைன்னா மாமாவுக்கு வந்து கேர்ள் பேபிஸ் கிடையாது. ஸோ ரொம்ப ஆசை அவருக்கு. கேர்ள் பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கல்யாணம் பண்ணின்னு நான் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கேர்ள் பேபியாக உள்ளே என்டர் கொடுத்தேன். நான் தான் பெரிய மருமக. ஸோ ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார் ஒரு விஷயத்துலையும் சரி. ஸோ அத்தை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, சுடிதார்ஸ் எல்லாம் எதுவுமே போடக்கூடாது, நைட்டிஸ் போடக்கூடாது, ஒன்லி சாரீ தான் வேர் பண்ணோம். பிகாஸ் 4 ஆம்பளை பசங்கன்ட்டு. ஸோ மாமா தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. இல்லை போட்டுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே என் ஹஸ்பண்ட் வந்து சுடிதார் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு குணம் அவர்கிட்ட. என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னா, யார் வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் என்னால் முடியாது, நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்னே சொல்ல மாட்டார். நான் இருக்கேன்ப்பா, பயப்படாத, பார்த்துக்கலாம், தைரியமாக இரு அப்படின்னு தான் அவர் வந்து சொல்வார். அதே மாதிரி அவர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார். சார் நிறைய பேருக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு சிங்கிள் பைசா கூட வாங்காமல். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவரோட பிள்ளைங்க எல்லாமே இது வரைக்கும் இப்போத்து வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ மாமா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தாலும் அவரோட மெமரிஸ் நிறைய இருக்குது. எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸ்டில் அவர் ப்ரீத் அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மாமா சொர்க்கத்தில் வந்து உங்கள் பேரன் உங்கள் பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே மாமா. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ஜன்மத்தில் மாமா. லவ் யூ மாமா.